Hi friends, welcome to the Brilliant channel. நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல வந்து SketchUp யூஸ் பண்ணி 3D மாடல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டோர்ஸ் விண்டோஸ் எலமெண்ட்டை வந்து எப்படி நம்ம உள்ள மாடலில் கொண்டு வர்றது, அந்த டோர்ஸ் விண்டோஸ் மாடல் வந்து சப்போஸ் சைஸ் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஸ்கேலிங் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு, வால் பெயிண்டிங்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி உள்ள இம்போர்ட் பண்ணுறது, அதாவது ஃப்ளோர் டைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, பெயிண்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டோர்ஸ் விண்டோஸ் பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். டோர்ஸ் விண்டோஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரேயில் காம்பனன்ட்ஸ்லையும் இப்போ எடுத்துக்கலாம். காம்பனன்ட்ஸில் வந்து டிஃபால்ட், அதாவது சிம்பிளாக ஒரு டோர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம டேஸ்ட் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு அதோட வேர்ஹவுஸில் போயிட்டு எடுத்துக்கலாம். வேர்ஹவுஸில் வந்து எடுத்திங்கனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி நிறையா வச்சுருக்கேன். எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸ் போனீங்கன்னா அதை நெட்டுக்கு போவோம். அதுலேருந்து நீங்கள் என்ன வேணும், என்ன டோர்ஸ், பேனல் டோர் வேணுமா, என்ன டைப் ஆஃப் டோர் வேணுமோ, மாடர்ன் டோர்ஸ் வேணுமா, எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி விண்டோஸ் அதே மாதிரி தான். மற்ற காம்பனன்ட்ஸு, பெட்டு காம்பனண்ட்டு, கிச்சன் காம்பனன்ட்ஸு, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது. பேக்ரவுண்டு, டோர்ஸு, கிரில் கேட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான எலமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக கட்டப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம போடல ஒவ்வொன்றும் தேவையான எலமெண்ட்டு அதிலேருந்து அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுலேருந்து எடுத்து நான் இப்போ ஒவ்வொன்றும் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், சோபா அந்த எல்லாமே இருக்குது, பெட்டு, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போ நான் இப்போ டோர்ஸ் விண்டோஸ் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். அதில் ஸ்கேலிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு டோர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த டோரை வந்து நான் இப்போ உங்களுக்கு அப்படியே மூவ் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம செலக்ட் டூல் யூஸ் பண்ணி இது இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கார்னரில் அந்த மூவ் டூல் யூஸ் பண்ணுறப்ப அந்த கார்னரில் அந்த டாட் தெரியும். அதை அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா அப்படியே வர்றப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இந்த எண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் வியூ வச்சு பாருங்கள். இதில் நம்மளுக்கு பாருங்கள் அந்த டோர் வந்து சைஸுக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் அந்த ஹைட்டுக்கு, வால் ஹைட்டுக்கு வரல. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம அப்படி விட்டுற முடியாது. ஸோ அப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது தப்பா இல்லை சைஸ் எப்படி கரெக்டாக வராதான்னு கேட்டிங்கன்னா அந்த டைத்தில் தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் சைடில். ஸ்கேலுக்கு வந்து இன்னும் ஷார்ட்கட் கீ எஸ்ன்னு என்ட்ரு பண்ணாலே வந்துடும். எஸ்ஸை டைப் என்ட்ரு பண்ணாலும் வந்துடும், இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் அந்த ஸ்கேலிங்கில் நிறையா இருக்குது. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த சென்டர் பாயிண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஓவராலாக அந்த கார்னர் டைகனல் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸ்கேலுக்கு. ஸோ நீங்கள் சைட்லேயும் அது எல்லாமே காமிக்கும், ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். இது கிளிக், ஃபேஸ், ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஸ்கேல், கிரிப்பு, ஸோ இதெல்லாம் அதே சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அதை பார்த்தாலே போதும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணி நான் அப்படியே நான் இதோட சர்ஃபேஸ், இந்த வாலோட சர்ஃபேஸ், அதாவது 7 அடிக்கு நிற்கிதில்ல, 7 அடிக்கும் நான் வந்து இப்போ பண்ணிட்டேன். இப்போ இது வந்து கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துக்குச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு டோர் இருந்துக்குச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி விண்டோவை நம்ம வைக்கணும். விண்டோ வைக்கிறதுக்கு இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படின்றத பார்க்கலாம். ஒரு விண்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த விண்டோவை நம்ம எடுத்து போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முதல்ல நிறைய காப்பி வச்சுக்கிறேன், ஏன்னா அடுத்தடுத்து நிறையா விண்டோஸ் இருக்குது. Ctrl+C, Ctrl+V கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இங்கே ஒரு விண்டோ, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே 2 விண்டோ, இன்னும் 2 வச்சுருங்க. அடுத்து ரொட்டேட் பண்ணி இங்கே 2 விண்டோ வேணும். Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ வேணும்.
எனக்கு பேக் சைடு ஒரு 2 விண்டோ வேணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சிடலாம், மற்றெல்லாம் சைடில் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் மாற்றணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த 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 விண்டோவை மட்டும் நான் அதில் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சுருக்கிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 3 பேனலில் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ நான் வந்து வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இது கொண்டு போனீங்கன்னு தெரியும். அதே வந்து எட்ஜு காமிக்கும். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 7 அடிக்கு மேலே போகுது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். திரும்ப அகைன் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அந்த சர்ஃபேஸ் லெவலில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூவில் போய் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு நம்ம ஸ்டெப்பு போடணும். இந்த பின்னாடி போட்டுக்கலாம் ஸ்டெப்பு, மற்ற சென்செட்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் விண்டோஸ் ப்ளஸ் இப்படி தான் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸில் வரணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்போ ரொட்டேட் பண்ணி ஆகணும். அகைன் திரும்ப செலக்ட் டூல் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அறுவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு குரூப்பிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த செலக்ட் பண்ண எலமெண்ட் மட்டும் தனியாக வரும், செலக்ட் பண்ண எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரொட்டேட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ரொட்டேட்டிங் டூல்ஸ். இதை வந்து இதில் தான் மெயின். இதில் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு இந்த ரொட்டேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இந்த ஃபேஸ் அப்படின்னா பாருங்க க்ரீன் கலர் வரும், மேலே வந்து ப்ளூ கலர், அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். ஸோ ஒவ்வொன்றுமே வரும் ரெட் கலர் வருதா. ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து மாறும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த டோரை வந்து ஃப்ரம் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் அப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ நான் அந்த ப்ளூ கலரில் வச்சுக்கிட்டு இதில் வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதில் இருந்து நம்ம இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். கொஞ்சம் நாட் ரெஸ்பாண்டிங்காக இருக்குது. கொஞ்சம் ரேம் ஹையாக இருந்தால் உங்களுக்கு உடனே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது மேலே உட்காரலை. நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்குவோம், நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் எட்ஜில் வச்சு நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப ஒரு இடத்துல போய் நிற்கும். இதுதான் வந்து கரெக்டான ஆக்சிஸ். நிற்கிது பாருங்கள், இதுதான் கரெக்டான ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போய் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் அப்படியே குறைச்சிக்கலாம். கரெக்டாக ஜூம் பண்ணி எந்த எட்ஜில் வேணும், இந்த எண்டு பாயிண்டில் வேணும் அப்படின்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு நம்ம முன்னாடி சின்னதாக கொண்டு போனால் இது பாரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ இதை அகைன் திரும்ப ஸ்கேல் கமாண்ட் யூஸ் பண்ணி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேல் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எண்டுக்கு வந்துடும். நம்ம வந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்துட்டோம், இந்த எட்ஜு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்து உட்காந்துருச்சு. நீங்கள் இப்படி தான் உட்கார வைக்கணும். ஸோ இதில் நீங்கள் தனியாக வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு விண்டோவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு விண்டோவே க்ரியேட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஒரு டோரும் க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி கார்பெண்டர் செய்கிறாங்களோ அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் அளவுலாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல வைக்க போகிறேன். இப்போ குரூப்பிங் பண்ணாமல் இருக்குது, நம்ம முதல்ல குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதான் திரும்ப இதையும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுங்கள். எட்ஜில் வச்சு ரொட்டேட் பண்ணுங்கப்பா, அப்போ தான் சரியாது. மிட் பாயிண்ட்டு சரிங்களா. இப்போ மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் டூல் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு மொத்தமாக வராது. இது தப்பாக வருது பாருங்கள். நீங்கள் கரெக்டாக அவசரப்படாமல் கொஞ்சம் கரெக்டாக அந்த எட்ஜு பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அகைன் திரும்ப ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வரணும். அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும்.
இப்போ உங்களுக்கு டோர்ஸ் விண்டோஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு, எப்படி ட்ராக் பண்ணுறது, ஸ்கேலிங் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளோட சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த பெட்டெலாம் வச்சுருக்கோம். பெட்டை கொண்டு வந்து இப்போ இது பெட்ரூமு, இந்த பெட்ரூமில் கொண்டு வைக்கணும் வச்சுக்கலாம். எங்கன்னு திரும்ப மூவ். இல்லை எப்படி சார் ப்ளேஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் ரொம்ப தெரியாமல் உள்ள கொண்டு போனால் டீப்பாக உள்ள போயிடும். இந்த ஆன் ஃபேஸ்ன்னு வரும். ஆன் ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக அந்த சர்ஃபேஸில் உட்காருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படி என்ன பண்ணலாம், கொண்டு போய்கிட்டு நம்ம தள்ளினா அந்த ஃபேஸில் உட்காரும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன காம்பவுண்டு, பெட்டு வேணும், அப்புறம் டேபிள் வேணும், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கேலிங் மாற்றிக்கலாம். ஸ்கேலிங் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம சின்னதாக்கணும். அப்போ ரேஷியோவுக்கு அந்த டயக்னல் பிடிச்சி எடுத்திங்கன்னா சின்னதாக வரும். அதே மாதிரி தான் அப்படியே சுருக்கிட்டு வந்தீங்கன்னா சின்னதாக வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா எகைன் செலக்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு மூவ். உங்களுக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் ஸ்கேலிங் கொடுத்து மாற்றிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படியே கொண்டு வந்து நான் சும்மா ரஃபாக தான் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே போகிறது தெரியுதுங்களா? உள்ளே போகிறதுனா அப்போ நம்ம அந்த ஃபேஸில் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் மேலே எடுத்துக்கங்க. உள்ளே போயிடுச்சு. ஏன்னா நம்ம டச் பண்ணது வந்து இடம் வந்து கீழே எட்ஜு வந்து கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி இருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். தெரியுதுங்களா? ஸோ அப்படி நம்ம இதில் போயிட்டு அந்த கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்போ மூவ் ஃபேஸ் ஆன் ஃபேஸில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு நின்றுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா போட்டாச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பெரிய சோஃபா இருக்குது. நீங்கள் சுருக்கி கம்மியாக பண்ணி 2 சைடில் லெஃப்ட் ரைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சேர் போடுறது இந்த மாதிரி பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். அகைன் திரும்ப இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் சர்ஃபேஸில் வருது. ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபைனல் கிளிக் பண்ணிட்டு தான் ரொட்டேட் பண்ணணும், இல்லைன்னா அது வராது. ஸோ நான் இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ண போகிறேன். மூவ் டூல் யூஸ் பண்ணி அகைன் திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பிக் பண்ணி கொண்டு வரேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி சுருங்கிக்கலாம். இதை வந்து திரும்ப ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் ஐட்டம் வைக்கிறது, அந்த நம்ம அந்த கேபினட் ஐட்டம்ஸ், ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், மற்ற காம்போனன்ட்ஸ் எடுக்கிறது, எக்ஸ்டென்ஷன் வேறு சில போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம நிறையா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அது ஸ்கேலிங் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து பெயின் பக்கெட்டுன்னு அதே மாதிரி அதாவது ஃப்ளோட் எடுத்து பெயிண்ட்லாம் பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கெட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வரும் பெயிண்ட் பக்கெட். இதை கிளிக் பண்ணியும் போகலாம். ஸோ இதில் வந்து போனீங்க அப்படின்னா நிறையா கலர்ஸு. இப்போ நான் வெளியே வந்துட்டு இதில் வந்து இப்போ முதல் ஃப்ளோயிங் டைல்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இதில் டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் வேணும், ஃபீல்டில் இருக்கணும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபீல்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த கடையில் என்ன டைல்ஸ் இருக்கோ ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ இமேஜை கூட கையில் மாற்றிக்கலாம். ஸோ முதல் இதை வந்து எப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன். வெல்கரை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் 300 இதை நான் சும்மா ரஃபாக இந்த செஸ் போர்டு மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எல்லா ரூம் போகிறதா. ஸோ ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம வந்து ரூம்ஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வராது. உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ரூமுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூமை வந்து கட் பண்ணி, அதாவது லைன் போட்டு நம்ம தனியாக எடுக்கணும். ஃப்ளோரை தனியாக பிரிக்கணும். இப்போ பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ரூமுக்கு மட்டும் தனியாக போட்டுக்கணும். உதாரணத்துக்கு இதை எடுக்கிறேன். இப்போ போட்டு இந்த ரூமுக்கு மட்டும் வரும். ஸோ இப்போ அடுத்த ரூமுக்கு நம்ம வேறு எதுவும் போடணும் அப்படின்னா நம்ம
இப்போ பாருங்கள் நான் வேறு போடுறோம், இந்த ரூமுக்கு வேறு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டோம்னா இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதே வால் டைல் இந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ வாலுக்கு உதாரணத்துக்கு இதில் சும்மா நான் ரஃபாக வச்சு காமிக்கிறேன். 7 அடிக்கு நம்ம வால் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ டாய்லெட்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வால் டைல்ஸ் இருக்குது. இது மாதிரி இருக்கிறத போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து நம்ம பண்ணணும். நான் அதையும் நான் ஒரு வீடியோவில் பாரு எப்படி வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் பெயிண்ட் பக்கெட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேறு 3D வேர்ஹவுஸில் வந்து டோர்ஸ் விண்டோஸ் எப்படி எடுக்கிறது, அதை எடுத்தது கொண்டு எப்படி ப்ளேஸ் பண்ணுறப்ப ஸ்கேலிங் சரியாக வரலன்னா ஸ்கேலிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி அதை மாற்றுறது, அப்புறம் வந்து சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எடுத்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ். இப்போ கலரிங் நான் ஒன்று சொல்லலை, இப்போ கலரிங் கைது சொல்லிடுறேன். ஒரு பெயிண்ட் பக்கெட்லேயே திரும்ப பின்னாடி போனீங்கன்னா இதில் வந்து கலர்ஸ்ன்னு இருக்கும். இதில் நம்ம பார்ட்டிஷன் நம்ம லைன் குறித்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கலர், அதுக்கடுத்து இதுக்கு இந்த இந்த ஒரு கலர், நம்ம இல்லைன்னா இந்த லெவலில் ஒரு கலர் கொடுக்கணும்னா அது லைன் போட்டு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இது பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரிங் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரிங் கொடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். கூகுள் சுக்கர் 2022 நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். 2020 ஒரே மாதிரி 23 வரையும் இருக்கும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதை புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.